பச்சரிசி மாவு ஒரு கப்பு போட்டு நல்லா சுத்தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கணும். நல்லா பிசைஞ்ச பிறகு உருண்டை சின்ன உருண்டையாக திரட்டி வச்சு தண்ணி காய வச்சுட்டு வெல்லம் பாவு எடுத்துக்கணும். தண்ணி அந்த மண்ணுங்கள்லாம் அடியில் நின்றோம். தண்ணி கொஞ்சம் காய்ச்சி ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி வெல்லம் போட்டு கொதிக்க வச்சுக்கணும். இப்போ இந்த தண்ணி கொச்ச உடனே இதை எடுத்து போட்டுற வேண்டியது தான். தண்ணியை போட்டு நல்லா கொச்சதும் வெல்லம் இதாக அது ஆஃப் பண்ணிவிட்டு பால் கொழுக்கட்டை இது நல்லா வெந்து வந்த பிறகு தண்ணி நல்லா கொதி வரணும். கொதி வந்து போயிட்டு அள்ளி தூவி விட்டுருணும். அதில் கொஞ்சம் ஏலக்காய் தட்டி போட்டு ஜவ்வரிசி வேணுனாலும் ஜவ்வரிசி போட்டுக்கலாம், ஜவ்வரிசி வேக வச்சு போட்டுக்கலாம். அப்படி இல்லை இதையே மட்டும் கூட போட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரெடி வருது பாரு. உங்களுக்கு நான் காட்டுறேன். வெள்ளைப்பாவை காய்ச்சி ஊற்றி பால் கொழுக்கட்டை ரெடி. அதுக்கு தேவையான பால் கொண்டு வந்து ஊற்றிக்கணும். இந்த பால் சரியான வாரிசு மீதம் அந்த ஆளை வாரிசு பார்த்து சொல்ல கதையா ஒரு பெரிய அதை எல்லாம் கொழுக்கட்டை ரெடி. எடுத்து சாப்பிட வேண்டியது. பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு.